தமிழகத்தின் முதலமைச்சராக வந்திருக்க வேண்டிய நீங்கள் நினைத்திருந்தால் வந்திருக்க வேண்டும். ஆக என்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சராக நமது சின்னையா அவர்கள் வருகிறார்களோ அன்றைக்குதான் தமிழ்நாடு விடுதலை அடையும் என்ற சூழ்நிலையில் இப்பொழுது 10 தினங்களுக்கு முன்பு நெய்வேலியில் நிலம் கொடுத்த மக்களுக்காக நமது சின்னையா அவர்கள் வேலை ஏற்று போராட்டம் நடத்தினார்கள். ஆக இப்படி இந்த மக்களை பற்றி யாரும் சிந்திக்கவில்லை. இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை பற்றி சிந்தித்தவர் நமது ஐயா அவர்களும் நமது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். எங்களுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சராக வந்தால் ஒரே கையெழுத்தில் முதல் நாள் இடுகின்ற கையெழுத்தில் பூரண மதுவிலக்கு என்று சொன்னோம். அனைத்து சாராய கடைகளையும் இழுத்து மூடுவோம் என்று சொன்னோம். ஆனால் அதை கேட்டீர்களா? நீங்கள் அதை செய்தீர்களா? இல்லை. ஆக விவசாயிகளின் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் சின்னையா அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னார்கள்? விவசாயி தான் என் தெய்வம் என்று சொன்னார். உங்கள் உரிமைகளுக்காக நாங்கள் போராடுவோம் என்று தமிழ்நாடு முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆலோசனையின்படி செய்தார்கள். ஆக சிந்திக்கவில்லை, சுய தன்னறிவில்லை என்றால் நாம் என்ன நினைக்கின்றோம்? மாற்றம் ஒன்றுதான் மனித தத்துவம். மாறாமல் இருந்தால் ஆடு மாடுகளுக்கு சமம். மாற்றம் வேண்டும். மாற்றத்தை கொடுங்கள். முன்னேற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் நான் தருகிறேன் என்று